ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஜேஎஸ் ரூஃபிங் அண்ட் இன்டீரியர். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, கிளாஸ் ஓடுகளை பற்றி பார்க்க போறோம். கண்ணாடி ஓடுகள் அதை எப்படி நம்ம பண்றோம். ஒரு வீட்டில் பார்த்தீங்கன்னா கிளே டைல் ரூஃபிங் பண்றோம். அங்கே ஒரு 20 இந்த கிளாஸ் ஓடுகள் நம்ம கண்ணாடி ஓடுகள் யூஸ் பண்ண போறோம். அதை எப்படி கொண்டு போறோம், அதை எப்படி நம்ம ஃபிக்ஸ் பண்றோம், அதை தான் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போறோம். ரொம்ப அழகா இருக்கும். ஒரு பேட்டர்ன் டிசைன் மாதிரி நம்ம பண்ண போறோம். அழகா இருக்கும். மேலேருந்து பார்த்தாலும் அழகா இருக்கும், கீழேருந்து பார்த்தாலும் அழகா இருக்கும். இன்னும் அந்த வீட்டுக்கு வெளிச்சமும் வரும், இன்னும் அடிஷ்னல் ஒரு லுக்கும் அந்த வீட்டுக்கு வரும். அதுதான் இன்னைக்கு நம்ம அங்க பண்ண போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கண்ணாடி ஓடுகளை இறக்குறோம், அதை நீங்க பார்க்கலாம் வீடியோல. கண்ணாடி ஓடுகள் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னால் ஃபுல்லாக இப்படி இந்த மாதிரி க்ளீன் பண்ணணும். அதில் டஸ்ட் இருக்கும், அப்புறம் போட்டதுக்கப்புறம் க்ளீன் பண்ண முடியாது. அதனால் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி தண்ணி வச்சு கிளாஸை அப்படி தொடச்சிடணும். நம்ம தண்ணியில் தொடச்சி எடுத்ததுக்கப்புறம் இந்த சிலிக்கான் பேஸ்ட் இந்த மாதிரி வைக்கணும். சிமெண்ட் போட்டு பேக் பண்ணியிருக்காங்க, இருந்தாலும் அடிஷ்னல் சப்போர்ட் இது லீக் ஆகாமல் இருக்கிறதுக்காக. சின்ன சின்ன நுட்பமான வேலை தான். இது ஸ்டார்டிங்கில் நம்ம பண்ணிட்டா எந்த லீக்குமே வராது. இது நிறைய பேர் பண்ணுறதில்ல. இப்படி பண்ணிடணும். சிலிக்கான் இந்த மாதிரி ஃபுல்லாக இப்படி இந்த கிளாஸுக்கு மேலே வச்சிடணும். சிலிக்கான் வச்சதுக்கப்புறம் நல்ல வெயிலில் காய வச்சிடணும். இந்த மாதிரி நல்லா காயணும். இந்த மாதிரி காய வச்சதுக்கப்புறம் ஃபிக்ஸ் பண்ணணும். கண்ணாடியோடு ஃபிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அதான் வீடியோவில் பார்க்குறீங்க. ஒரு 20 ஓடு இந்த இடத்துல யூஸ் பண்ண போகிறோம். வெளிச்சமும் வரும், ஒரு பேட்டர்ன் டிசைன் மாதிரியும் இருக்கும். கண்ணாடி ஓடுகள் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். நீங்கள் வீடியோவில் பார்த்தீங்க இப்படி பண்ணோன்னு. பாரம்பரிய முறையில் பண்ணியிருக்கோம். ரொம்ப அழகாக இருக்கும். ஒர்க் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். கண்ணாடி ஓடுகள் எப்படி மாட்டணும்னு பார்த்தீங்க. இந்த கிளாஸ் டைல் இன்னும் ஒரு வீடியோவிலிருந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஜேஎஸ்.